உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். சாண்டலம் ஆல்பம் என்று சந்தனத்தை நாம் சொல்லுவோம். சந்தனம் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்று. நல்ல மணத்தை, அரோமா என்கின்ற வகையிலே நல்ல மணத்தை தரக்கூடிய ஒன்று. இறைவனுக்கு நாம் பயன்படுத்துகின்ற ஒரு மணப்பொருள்களிலே ஒன்றாக இது திகழ்கிறது. இந்த சந்தனத்தை கட்டையாக வாங்கி நீர் விட்டு இழைத்து விழுதாக சிறிது எடுத்து சம அளவுக்கு அதிமதுர சூரணம் சேர்த்து கிளிசரைசா கிளாப்ரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. கிளிசரின் என்கின்ற வேதிப்பொருள் அதிலே அதிகமாக இருக்கிறது. அது ஒரு நோய் நீக்கியாக நமக்கு பயன் தருகிறது. இந்த சந்தனக்கட்டை விழுதோடு அதிமதுர சூரணம் கலந்து ஒரு சுண்டைக்காய் அளவு அல்லது 2 பங்கு சுண்டைக்காய் அளவோ அல்லது 2 பங்கோ எடுத்து நாம் நீரோடோ பாலோடோ 2 வேளை அந்தி சந்தி பருகி வருகின்ற பொழுது சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. உள் உறுப்புகளிலே ஏற்படுகின்ற உஷ்ணத்தை தணித்து புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. சீதபேதி என்கின்ற நிலையிலே டிசென்ட்ரி என்று சொல்லுவார்கள். குருதி கலந்த பேதியாக இருந்தாலும் சரி, சீதம் கலந்த பேதியாக இருந்தாலும் சரி, அதை நிறுத்தக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. உள்ளே இருக்கின்ற புண்களை ஆற்றுகிறது, உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது, முகத்துக்கு மலர்ச்சி தரக்கூடியதாகவும் இது நமக்கு விளங்கும் என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அத்தி ஃபிக்கஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது அத்தி மரத்தினுடைய பட்டை, அசோக மரத்தினுடைய பட்டை, சரக்க இண்டிகா என்று சொல்லக்கூடிய அசோக மரத்தினுடைய பட்டை, மேஞ்சிஃபரா இண்டிகா என்று சொல்லக்கூடிய மாமரத்தினுடைய பட்டை, அசோக மரப்பட்டை, அத்தி மரப்பட்டை, மாமரப்பட்டை. இந்த 3 பட்டைகளையும் கடையிலே கிடைக்கக்கூடியது. அதை வாங்கி சம அளவு எடுத்து சுத்திகரித்து பொடித்து வைத்து கொண்டு வெறுகடி அளவு அந்தி சந்தி என்று 2 வேளை சுடுநீரோடோ மோரோடோ நாம் பருகி வருகின்ற நிலையிலே பெரும்பாடு என்று சொல்லுகின்ற மெனோரெஜியா, பெண்களை பெரும்பாடு படுத்துகின்ற ஒன்று, அதிக குருதிப்போக்கு வெளியாவது. இதனாலே இரத்த சோகை என்கின்ற அளவுக்கு, அனீமியா என்கின்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த பெரும்பாட்டை நிறுத்தி, குருதி அதிகமாக வெளியாவதை நிறுத்தி, அனீமியா என்கின்ற இரத்த சோகையிலே இருந்து விடுதலை தரக்கூடிய ஒன்றாகவும், அசோகம் என்று சொல்லுகின்ற பொழுது சோகைக்கு எதிர்ப்பான ஒரு மருந்து, சோகையை போக்கக்கூடியது என்கின்ற பெயருக்கு தகுந்தாற் போல இந்த அசோகம் ஒரு துவர்ப்பு, அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மையுடையது. அதே நேரத்திலே பெண்களுடைய கருப்பை குற்றங்களை போக்கக்கூடியது. அத்தி மரத்தினுடைய பட்டையும் துவர்ப்பு சுவையுடையது, உள் உறுப்புகளுடைய புண்களை ஆற்றக்கூடியது, வற்றச் செய்யும் தன்மையுடையது. மா பட்டையும் அதே போல துவர்ப்பு சுவையுடையது, கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனைகளுக்கு மருந்தாவது. இந்த அத்தி, மா, அசோக்கு 3 பட்டைகளுடைய சூரணத்தை நாம் அந்தி சந்தி சாப்பிடுகின்ற நிலையிலே பெரும்பாடு மட்டுமல்லாமல் உள் உறுப்புகளிலே இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடியது, பேதியை நிறுத்தக்கூடியது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, கொய்யாப்பழம் என்று தமிழிலே சொல்லப்பெறுவது. கொய்யா என்று சொல்லுகின்ற பொழுது இன்னொரு பொருள் உண்டு. கொய்தல் என்று எடுத்தால் நாம் பறித்தல் என்று பொருள் பெறும்.
கொய்யாத பழம் என்கின்ற பொழுது பறிக்காத பழம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இது கொய்யா பழம் என்ற பெயர் இருந்தாலும் நாம் கொய்து பயன்படுத்தி ஆரோக்கியம் பெறக்கூடிய வகையிலே விளங்குகின்ற பழம். பெயருக்கும் இதனுடைய தன்மைக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. விட்டமின் சி இதிலே அதிகமாக இருக்கிறது. ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே இந்த விட்டமின் சி நமக்கு பயன் தருகிறது. புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக விளங்குகிறது. இதனுடைய பழங்களுக்கு உள்ளாக இளம் சிவப்பு வண்ணத்தை இது பெற்றிருக்கிறது. ஆந்தோசயனின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இதில் அதிகமாக இருக்கிறது. லைகோபீன் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இதிலே இருக்கின்றது. அதோடு கூட சாப்போனின் என்று சொல்லக்கூடிய வழுவழுப்பு தன்மை இது பெற்றிருக்கிறது. இவை அத்துணையுமே உடலுக்கு ஆரோக்கியம் தந்து நோய் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. இந்த கொய்யா கனியை விதையோடு நாம் மென்று சாப்பிடுகின்ற நிலையிலே ஒரு டைஜஸ்டிவ் என்கிற வகையிலே, டைஜஸ்டிவ் ஸ்டிமுலண்ட் என்கின்ற நிலையிலே செரிமானத்தை சீர் செய்கிறது. எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. கண் பார்வை கூர்மைக்கு இது நலம் செய்கிறது. நோய் வாராமல் தடுக்கக்கூடியதாக திகழ்கிறது. சிடியம் கஜாவா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கௌவா என்ற ஆங்கில பெயரை பெற்றிருக்கிறது. கௌவா என்ற ஆங்கில பெயரை பெற்றிருக்கிறது. அதோடு கூட அம்ருத் என்று வடமொழி பெயரிலே இதை அமிர்தம் என்கின்ற வகையிலே அம்ருத் என்ற பெயரை பெற்றிருக்கிறது. கொய்யா பண்டு என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர். இதனுடைய இலைகள், த லீவ்ஸ், இதனுடைய இலைகள் மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற வகையிலே சர்க்கரை நோயை தணிக்கக்கூடிய ஒன்றாக இந்த இலை தீநீர் விளங்குகிறது. அதோடு கூட ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த இலைகள் பெற்றிருக்கிறது. இந்த இலைகள் 2-3 எடுத்து மென்று சிறிது நேரம் வாயிலே வைத்திருக்கின்ற பொழுது பல் வலியை போக்கக்கூடியதாக இந்த கொய்யா இலைகள் விளங்குகிறது. இந்த கொய்யா இலையை தீநீராக சேர்த்து நாம் பருகுகின்ற நிலையிலே இது உடல் வலியை போக்கக்கூடியதாக, தசை வலியை போக்கக்கூடியதாகவும், குருதியிலே சேருகின்ற சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இந்த இலை தீநீர் விளங்குகிறது. இந்த இலை தீநீரை ஆற வைத்து ஆறாத புண்கள், நாள்பட்ட காயங்கள், த டயபெட்டிக் கேங்க்ரீன் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்த புண்கள், அதோடு கூட புற்று நோயான புண்கள், இவற்றை இந்த நீர் கொண்டு கழுவுவதனாலே வெகு சீக்கிரத்திலே அந்த புண்களை ஆற வைக்கிறது. த சர்க்கம்சிஷன் என்று சொல்லுவார்கள். சுன்னத் என்று கூட அதற்கு பெயர். குழந்தைகளுக்கு செய்கின்ற பொழுது அந்த தோல் நீக்கிய நிலையிலே அந்த புண்களை வெகு சீக்கிரத்திலே 2-3 நாட்களிலே இந்த கொய்யா இலை தீநீரை கொண்டு கழுவுவதனாலே அந்த சுன்னத் செய்ததனுடைய புண்களை ஆற்றக்கூடிய வல்லமையுடையதாக இது திகழ்கிறது. உடல் வலியை போக்குகிறது, காய்ச்சலை தணிக்கிறது, செரிமான சீர்கேடுகளை சரி செய்கிறது. இப்படி பல்வேறு நன்மைகளை தரக்கூடிய இந்த கொய்யா எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம் இன்னைக்கு கொய்யா இலையை பயன்படுத்தி வயிற்று வலி, வயிறு உப்புசம், உணவு சரியாமை, வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கொய்யா இலை, சீரகம், சுக்கு, தேன். பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். வாந்தி இருக்கும் பொழுது நம்ம சீரகம் தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா குமட்டலை நீக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். அதோட ஒரு 2 சிட்டிகை அளவு நம்ம சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். இதோட கொய்யா இலையிலோட நரம்புகளை நீக்கிட்டு நம்ம இதை இலைகள் மட்டும் சேர்த்துடலாம். இந்த கொய்யா இலைகளை நம்ம கசக்கி
அந்த வாசனையை நம்ம முகர்ந்துட்டு வரும்பொழுது மூக்கடைப்பை சரி செய்யக்கூடிய மருந்தாக இருக்கும். அதே போல் நமக்கு குமட்டல் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த சமயத்தில் வாந்தியை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக நம்ம கொய்யா இலைகளை கசக்கி அதை முகர்ந்துட்டு வர்றது நல்லது. இந்த கொய்யா இலைகளை நம்ம பல்வலிக்கான மருந்தாக பயன்படுத்தலாம். பல்வலி இருக்கும்பொழுது கொய்யா இலைகளோட நரம்புகளை நீக்கிட்டு இந்த இலைப்பகுதி மட்டும் எடுத்து நம்ம வாயில் இட்டு மென்று சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அந்த சாரை மட்டும் விழுங்கிட்டு சக்கையை துப்பிடணும். அந்த மாதிரி பண்ணிட்டு வரும்பொழுது பல்வலி சரியாகும். அப்படி இல்லைன்னா இந்த கொய்யா இலைகளை நீரில் இட்டு கொதிக்க வச்சு கஷாயம் பண்ணி இந்த கஷாயத்தை வடிகட்டிட்டு நம்ம வாய் கொப்பளிப்பதற்காக பயன்படுத்தலாம். இப்படி பண்ணும்பொழுது கம்ல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், ஈர்களில் ஏற்படக்கூடிய தொற்றுகள் சரியாகும். ஈர்களில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவும் போக்கும். குழந்தைகளுக்கு பேதி ஆகும்பொழுது இந்த கொய்யா இலையை கொதிக்க வச்சு அந்த தண்ணியோட கற்கண்டு சேர்த்து கொடுத்துட்டு வரும்பொழுது குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய பேதி கண்ட்ரோல் ஆகும். இப்போ நம்ம சீரகம், சுக்கு சேர்த்துருக்கோம். இதோட கொய்யா இலையும் சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். அதே போல் நம்ம காய்கறிகள் வேக வைக்கும் பொழுது, குறிப்பாக கிழங்கு, கருணைக்கிழங்கு போன்ற காய்கறிகள் வேக வைக்கும்போது சில நேரங்களில் அந்த கிழங்குல கார்ப்பு உண்டாகும். அந்த கருணைக்கிழங்குனால வரக்கூடிய கார்ப்பு கம்மியாகும். அந்த சுனை இருந்ததுன்னா அதனால நாவில் உண்டாகக்கூடிய அந்த சொரசொரப்பு தன்மை, அரிப்பு, அது எல்லாமே இல்லாமல் இருக்கும். கிழங்கும் நல்லா சாஃப்டாக வேகும். இந்த கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு. இந்த வடி கட்டிட்டு இதோட நம்ம தேன் சேர்த்துக்கலாம். நம்ம அதிக அளவு எண்ணெய், பிசுபிசுப்பு, நெய் எல்லாம் சேர்த்த உணவு எடுத்துக்கும் பொழுது சரியாக டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னா இந்த கொய்யா இலை தீநீர் ப்ரிப்பேர் பண்ணி குடித்தோம்னா நல்ல டைஜஷனை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கும். நெஞ்சு கரிப்பு போன்ற பிரச்சனைகள் உண்டாகாமல் இருக்கும். இதோட தேன் சேர்த்துக்கலாம். கொய்யா இலை, சுக்கு, சீரகம் மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது, உணவுக்கு பின் எடுத்துகிட்டு வரும் பொழுது இது வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், செரிமானத்தை தூண்டக்கூடிய மருந்தாகவும், வயிற்று வலி, வயிறு உபசத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, சிடியம் குஜாவா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது தமிழிலே கொய்யா பழம் என்று சொல்லக்கூடியது. கொய்யா அதனுடைய இலைகள் ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதனுடைய இலைகளை நீரிலிட்டு அதை கொதிக்க வைத்து நாம் குளிப்பதற்கு பயன்படுத்துகின்ற பொழுது உடலிலே இருக்கின்ற வியர்வை நாற்றம், கற்றாழை நாற்றம் இவற்றையெல்லாம் போக்கி தோலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த கொய்யா இலை தீநீரினாலே, கழுவுவதனாலே ஆறாத புண்களை ஆற்றுகின்ற ஒன்றாக விளங்குகிறது. இந்த கொய்யா இலையை விழுதாக்கி ஒரு நெல்லிக்காய் அளவு காலையிலே, மாலையிலே என்று இருவேளை நாம் சாப்பிடுகின்ற நிலையிலே மோரோடோ சுடுநீரோடோ கலந்து பருகுகின்ற பொழுது ஒரு ஆன்டி டயரியல் என்கின்ற வகையிலே பேதியை நிறுத்தக்கூடியதாக, நீர்த்த பேதியாக இருந்தாலும் சீத பேதியாக இருந்தாலும் அதை நிறுத்தக்கூடிய ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. இந்த கொய்யா இலை தீநீரினாலே தலைக்கு குளிப்பதனாலே தலையிலே இருக்கின்ற டேண்ட்ரஃப் என்கின்ற பொடுகை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இப்படி புறமருந்தாகவும் கொய்யா விளங்குகிறது. உள்ளே நாம் பருகுகின்ற பொழுது இதனுடைய தீநீர் சர்க்கரை நோயை தணிக்கக்கூடியதாக, தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உடல் வலியை குறைக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த இலை தீநீர் விளங்குகிறது. இங்கே இந்த கொய்யா இலையோடு ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கு சேர்த்திருக்கின்றோம். சுக்குக்கு மிஞ்சிய மருத்துவம் இல்லை என்று தமிழ் சொல்லும். இந்த சுக்கு பல்வேறு மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது. ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாக விளங்குகிறது. ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலே வலி வீக்கத்தை கரைக்கக்கூடியதாக விளங்குகிறது. இப்படி இந்த சுக்கோடு சீரகம், குமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம் சேர்த்திருக்கின்றோம். இந்த சீரகம் அகத்தை சீராக வைத்து கொள்ளக்கூடிய ஒன்று, ஒரு டைஜஸ்டிவ் டானிக். அது மட்டுமல்லாமல் குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக, இதய ஓட்டத்துக்கு இதமான சூழ்நிலையை தரக்கூடியதாக சீரகம் விளங்குகிறது. கொய்யா இலை, சீரகம், சுக்கு சேர்த்து இங்கே ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம். இதை அந்தி சந்தி என்று இருவேளை பருகி வருகின்ற பொழுது வயிற்று கோளாறுகளை வேறு இருக்கக்கூடியதாக, குறிப்பாக
செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாக, அஜீரண பேதி என்று வருகின்ற பொழுது அந்த வயிற்றுப்போக்கை நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது, பசியை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது. இப்படி கொய்யா பழமும் சரி இலையும் சரி ஒரு அற்புதமான மருந்தாகி ஒரு ஆரோக்கியத்துக்கு பலன் தரக்கூடியதாக இது விளங்குவதனாலே இல்லத்துக்கு ஒரு கொய்யா மரம் வைத்திருப்பது என்பது நமக்கு ஒரு மருத்துவமனைக்கு போகின்ற நிலையிலிருந்து ஒரு விதிவிலக்கை தரக்கூடிய ஒரு விருட்சமாக கொய்யா விருட்சம் விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, கொய்யா எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.